ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இந்த வீடியோவில் சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு காரக்குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வீட்டில் காய்கறி எதுவும் கடைசியாக தீர்ந்து போச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க சின்ன வெங்காயத்தை வச்சு டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா தோல் உளிச்சிட்டு போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். பெரிய வெங்காயம் மட்டும் டக்குன்னு வதங்காது. நம்ம முழுசாக போட்டிருக்கனால சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா சாஃப்டாக வதக்கிக்கிங்க. ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்குங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்று போட்டுக்குங்க. தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒன்றா வதங்கட்டும். வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா வதக்கிங்க. அந்த பச்சை வாசம் போகட்டும், மிளகாத்தூள் பச்சை வாசம்லாம் போகட்டும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ கலந்துடலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. மறுபடியும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது எல்லாம் ஒன்றா கலந்து கொதித்து வரட்டும். நல்லா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் வேகணும். அதனால் ரொம்ப சிம்மில் அடுப்பு வச்சுக்குங்க. நல்லா கொதித்து சுண்டி அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த குழம்புக்கு பார்த்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்லான்னு தோணும். இது வெறும் சாப்பாட்டில் 1 ஸ்பூன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கனாவே அவ்வளோ சோறு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி வைப்பீங்க. காய் இல்லாதப்போ டக்குன்னு வச்சுக்கலாம். எங்கேயாவது நம்ம வெளியே போயிட்டு வரேன்னு வைங்க, சமையல் செய்ய நேரம் இல்லாட்டி இந்த ஒரு புளிக்குழம்பு டக்குன்னு வச்சு ஒரு தயிர் இருந்தால் கூட விட்டுறலாம். கடைசியாக நம்ம இந்த குழம்புக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லத்தை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. வெல்லம் கரையிட்டும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும், வேகமாக வச்சிடாதீங்க. அந்த குழம்பு சுண்டி மேலே எண்ணெய் வந்தால் தான் பார்க்க நல்லா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட் கொடுக்கும். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். நம்ம சிம்லேயே வச்சு செய்கிறதுனால தான் இப்படி இருக்குது. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கிரேவியாட்ட வரும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. எவ்வளோ சுண்டி கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது வெளியே வச்சுருந்தாவே குழம்பு கெட்டு போகாது. 2 நாளைக்கு நல்லா இருக்கும். நான் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சதுனால அப்படி இருக்கும். பாருங்கள், தேனாட்டு இருக்குது. பார்க்கவே சாப்பிடும் போல் தோணுது பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு பிடிச்சதுன்னா மிஸ்ஸஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.